Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். கவனிங்க, வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்ற புது டாபிக் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஆஸ் யூஷுவலாக ரைட் த டெஃபினேஷன், தென் ஐ எக்ஸ்பிளைன் இட். வெக்டர் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a non-empty set V. A non-empty set V is said to be vector space. A non-empty set V is said to be vector space over the field F. Over the field F, if condition, if first one, a non-empty set V is said to be vector space over the field F, if first condition V comma plus is abelian. V comma plus is a abelian group. Second condition, second one is for any alpha belongs to F. For any alpha belongs to F, and V belongs to capital V, then alpha into V belongs to capital V. It is satisfy alpha V belongs to capital V, satisfy the following conditions. Satisfy the following conditions. Satisfying the following conditions. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first condition, alpha into u plus v is equal to alpha u into alpha v. For all alpha belongs to F, u comma v belongs to v. First condition. ஓகேங்களா? அடுத்தது b, alpha plus beta into u equal to alpha u plus beta u for all alpha comma beta belongs to F, comma u belongs to v. V belongs to v. At the alpha C, alpha into beta u is equal to alpha into beta u. Alpha into beta u. It is alpha into beta u equal to alpha beta. Commutative property. Alpha into beta u. This is also for all beta gamma alpha belongs to F and u belongs to capital V. And then last one is D, 1 into u equal to u. 1 into u equal to u for all u belongs to capital V. கவனிங்க, என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம் V. இந்த நான் எம்டி செட் V தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது செட் பி a வெக்டர் ஸ்பேஸ். அப்போ ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன், அதுக்கப்புறம் அந்த 2 கண்டிஷன் ஃபில்ஃபில் பண்ண பிறகு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஃபஸ்ட் 2 கண்டிஷன் வந்து அண்டர் த அடிஷன் V ஆக்ட் ஆஸ் ஏ அபிலியன் குரூப். அடிஷனில் Vன்றது என்னவாக இருக்கணும், அபிலியன் குரூப்பாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன்,
for every alpha belongs to F, for every alpha belongs to F and small v belongs to capital V, alpha into V belongs to capital V. Field, அதாவது நல்லா கவனிச்சிங்க, ஆல்ஃபா அப்படின்றது ஸ்கேலர் ஃபீல்டில் இருக்குது, V அப்படின்றது வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். இதை ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், ஆல்ஃபா இன்ட்டு V. வரக்கூடிய ரிசல்ட்டு Vயில் இருக்கணும், வரக்கூடிய ரிசல்ட் Vயில் இருக்கணும். எங்கே இருக்கக்கூடாது? ஃபீல்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். First of all, it is under addition abelian group. Second one is, for any alpha belongs to F, V belongs to capital V, alpha V belongs to capital V. ஓகேங்களா? இது ரெண்டு இருந்த பிறகு then satisfy the following conditions. Satisfy the following condition. One is alpha into U plus V equal to alpha U plus alpha V. ஓகேங்களா? Second one is alpha plus beta into U equal to alpha U plus beta U. Third one is alpha into beta U equal to alpha into beta U. 1 into U equal to U. இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 4 plus 2 இந்த 6 கண்டிஷன்ஸை எந்த நான் எம்ப்டி செட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த நான் எம்ப்டி செட்டை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். எதுலேருந்து நம்ம ஸ்கேலர் எடுக்கிறோமோ அதை ஓவர் த ஃபீல்டுன்னு, ஓவர் த ஃபீல்டு எஃப். ஓவர் த ஃபீல்டு எஃப்னா நம்ம இந்த ஸ்கேலர் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இதெல்லாமே ஸ்கேலர். இந்த ஸ்கேலர் எங்கேருந்து எடுக்கிறோமோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஓவர் த ஃபீல்டு எஃப், ஓவர் த ஃபீல்டு எஃப் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராக புரிஞ்சுக்கிறோம்? அப்போது நான் எம்ப்டி செட்டு பி ஆனது வெக்டர் ஸ்பேஸாக எப்போ சொல்கிறோன்னா, if it is satisfy the first 2 conditions, following that it should be satisfy the another 4 conditions like this. இப்படி ஃபாலோ பண்ணிட்டுச்சுன்னா தென் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த நான் எம்ப்டி செட் என்னன்னு சொல்லிடலாம்? வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். இதை எக்ஸாம்பிளோடு பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வெக்டர் ஸ்பேஸ்னால் என்றைக்கு மறக்காது இல்லைங்களா? அப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை அழிச்சிட்றேன், இதை மேலே மட்டும் அழிக்கிறேன். அப்போ தான் இது எக்ஸாம்பிள் எழுதி உங்களுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும். எக்ஸாம்பிள், R cross R is a vector space over the field F. R cross R is a vector space. R cross R is a vector space over the field R. Over the field R. R cross R is a vector space over the field R under the usual addition and multiplications. R cross R என்றது vector space over the field R under the usual addition and multiplications defined by x1 comma x2 plus y1 comma y2 is equal to x1 plus y1 comma x2 plus y2. அடுத்தது alpha into x1 equal to alpha x1 into alpha x2. இப்போ கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டர் ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். எதுங்க? வெக்டர் ஸ்பேஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் R cross R. R cross R என்னதுங்க? 2-dimensional vector space. 2-dimensional vector space, that is
along the x-axis, along the y-axis. Along the x-axis, along the y-axis, any point can be represented as s, y. இல்லைங்களா? எந்த ஒரு புள்ளியை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? s, y அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம். x1, x2 plus y1, y2 ரெண்டு கோஆர்டினேட்ஸ். கோஆர்டினேட்ஸோட அடிஷன் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் கூட ஆட் ஆகிக்கும். ஸ்கேலர் கூட ஒரு கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை ஆகி கிடைக்கக்கூடியதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஆர் கிராஸ் ஆர் வந்து யூஸ்வலான அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வெக்டர் ஸ்பேஸ், யூஸ்வலாக இருக்கக்கூடிய அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் பிரகாரம் இது என்னவாங்க ஆக்ட் ஆகுது? வெக்டர் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகுது. வெக்டர் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ வெக்டர் ஸ்பேஸாக எப்படிங்க ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியும்? அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஃபஸ்ட் ரெண்டு கண்டிஷனும் அதை ஃபாலோ பண்ணி சொல்கிற இந்த 4 கண்டிஷனையும் நம்ம என்ன பண்ண முடியும்? சேர்த்தா தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? அது வெக்டர் ஸ்பேஸாக இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஏ நாங்கள் விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஏ அபிலியன் குரூப் அண்டர் அடிஷன். இதனாங்க கண்டிஷன் V + இஸ் ஏ அபிலியன் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாருங்கள், எந்த ரெண்டு ஸ்பேஸ் A is equal to x1, x2, B is equal to y1, y2. Addition of these two is again நாங்கள் வரோம் x1 plus y1, x2 plus y2. இதுவும் என்னது? ரெண்டு பாயிண்ட்டை கொண்ட கோஆர்டினேட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிடும். அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைட். க்ளோசர்னா ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபைட். தேர்ட் ஒன் இஸ் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டின்னா என்னதுங்க அர்த்தம்? எந்த எலிமெண்ட்டை எது கூட ஆப்ரேட் பண்ணலாம், வர எலிமெண்ட் என்ன இருக்கணும்? ஆப்ரேட் பண்ணுற எலிமெண்ட்டாக இருக்கணும். அதானுங்க ஐடென்டிட்டி. அப்போ அண்டர் அடிஷன் ஐடென்டி எலிமெண்ட் இஸ் 0, 0. அப்போது A வந்து 0, 0ன்னு எடுத்துக்கிறீங்க ஆரிஜின். B வந்து x1, y1 எடுத்துக்கிறீங்க. அப்போ இது என்ன பண்ணுறீங்க? A + Bன்னு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 0, 0 ப்ளஸ் பியோட வேல்யூ x1, y1 வந்துடும். 0 + x1, x1, 0 + y1, y1 இல்லைங்களா? அப்போ என்ன ஆகிடுது? ரெண்டு எலிமெண்ட்ஸ் வெக்டர் ஸ்பேஸில் எடுக்கிறோம், அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன வருது? எடுத்துக்கிட்ட BA வருது. ஸோ வி சே தட் 0, 0 இஸ் த ஐடென்டி எலிமெண்ட்ஸ். அப்போ ஐடென்டிட்டி இருக்குது. அடுத்த இன்வெர்ஸ் என்னதுங்க? எது கூட எதை ஆப்ரேட் பண்ணால் 0, 0 வருதோ, எதை கூட எதை ஆப்ரேட் பண்ணால் 0, 0 வருதோ அதான் என்னது? இன்வெர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் x1, y1 எடுத்துக்கிறோம். அதுக்கு இன்வெர்ஸ் -x1, -y1 இல்லைங்களா? தானங்க வரும். அப்போ ஆட் பண்ணால் x1 + -x1, y1 + -y1. அப்போது இது ரெண்டும் 0, இது ரெண்டும் 0. ஸோ ரிசல்ட் என்ன ஆகுதுங்க? 0, 0ன்னு வருது. ஸோ க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் அடிட்டிவ் இன்வெர்ஸ் 4மே எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இது என்னது? குரூப் ஆகிடுது. அடுத்து என்ன சொல்லணும்? அப்ளியனுக்கு என்ன சொன்னால் போதுங்க? அண்டர் அடிஷன் A + B is equal to B + A அப்படின்னு நம்ம சொல்லணும். அடிஷனில் ரெண்டு கோஆர்டினேட்ஸோடைய அடிஷன் அப்ளியன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? x1 + x2னாலும் x2 + x1னாலும் சேம். அப்போ இது அப்ளியனாகவும் இருக்குது. ஸோ இட் சாட்டிஸ்ஃபை த ஃபஸ்ட் கண்டிஷன். abelian group. It is a closed under addition and and as well as it acts as a abelian group. So B, plus is a abelian group அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம எடுத்துக்கிட்ட இந்த நான் எம்டி செட்டு B, plus வந்து abelian அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த செகண்ட் கண்டிஷன்?
செகண்ட் கண்டிஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு ஸ்கேலர் எடுத்து இந்த ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு கோஆர்டினேட்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடியது ஆல்ஃபா x1 இன்ட்டு ஆல்ஃபா x2 இருக்க வேண்டும். இதை கூட கோஆர்டினேட்டில் போட்டுருங்க. இது ஆப்வியஸ் நேச்சர். ஆல்ஃபான்றது ஸ்கேலர். அப்போ ஒரு ஸ்கேலர் எடுத்துக்கிறீங்க, ஆல்ஃபான்றது 2ன்னு எடுத்துக்கிறீங்க. இங்கே கோஆர்டினேட்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறீங்க, 2, 3ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ 2 × 2, 3 is equal to 2 × 2, 2 × 3. இது நாங்கள் வரும் 2 × 2, 2 × 3. அப்போ 2 × 2 4, 6. அப்போது ஸ்கேலரை வெக்டரோட மல்டிப்ளை பண்ணுறோம், கோஆர்டினேட்ஸோட வர்றது என்னது, ஒரு வெக்டர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 2 × 2, 2 3s are 6. அப்போது ஆல்ஃபா இன்ட்டு x1, x2 ஈக்குவல் டு ஆல்ஃபா x1, ஆல்ஃபா x2க்கு ஈக்குவலாக இருக்கிறது. தரங்க உண்மை. 2 எடுத்துக்கிறோம், 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம், அது ஒன்று உள்ள மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஸோ திஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு ஆப்வியஸ்லி, இல்லைங்களா? அதாவது ஒரு கோஆர்டினேட்ஸோடைய ஸ்கேலர் ப்ராடக்ட், அந்த கோஆர்டினேட்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய ஸ்கேலர் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை காமனாக எடுத்தால் ஆல்ஃபா வெளியே வந்துடும். 2, 4, 2 காமனாக எடுக்கலாம். 2 காமனாக எடுத்தால் 1, 2. இந்த 1, 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் இதுக்கு ஆன்சர்னு சொல்லிடலாம். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எல்லாமே ஆப்வியஸ். பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி அப்படின் போதும் ஆல்ஃபா ஸ்கேலர் யூ ப்ளஸ் வி. யூன்றது ஒரு எலிமெண்ட், வின்றது ஒரு எலிமெண்ட். இங்கே கோஆர்டினேட்ன்றதுனால x1, x2 இங்கே நாங்கள் எடுத்துக்கலாம், y1, y2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ u ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு x1 ப்ளஸ் y1, x2 ப்ளஸ் y2. இதானங்க x1 ப்ளஸ் y1, x2 ப்ளஸ் y2. இது கூட ஆல்ஃபான்றதை நான் மல்டிப்ளை பண்ணுறேங்க. therefore ஆல்ஃபா இன்ட்டு u ப்ளஸ் v இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு x1 ப்ளஸ் y1, x2 ப்ளஸ் y2. தானங்க இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு x1 ப்ளஸ் y1, ஆல்ஃபா இன்ட்டு x2 ப்ளஸ் y2. கிளியராக புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது, ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு விக்கு ஈக்குவலாக இருக்கிறது. ஆல்ஃபா ப்ளஸ் யூ, ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு யூ. யூனாது x1, x2. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஆட் பண்ணியிருக்கும் போதும் இங்கே ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும், x1 இங்கே x2 தானங்க ஃபார்மு. x1 ப்ளஸ் y1, x2 y2னா x1 முதல்ல வந்துருக்கணும், இங்கே y1 இங்கே வந்துருக்கணும், x2 இங்கே வந்துருக்கணும், y2 இங்கே வந்துருக்கணும். தானங்க விஷயம். அப்போ இங்கே பாருங்கள், அதாவது யூவி ஃபார்மில் therefore ஆல்ஃபா இன்ட்டு, கிளியராக புரியுதுங்களா, ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருந்திருக்கும், ஆல்ஃபா இன்ட்டு x1, x2 இல்லைங்களா, ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு y1, y2. இப்போ பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு x1 ப்ளஸ் y1, ஆல்ஃபா இன்ட்டு x2 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு y2. இதை தான் அப்படி பிரித்து எழுதிட்டோம். அப்போ இது எப்படி எழுதலாம், ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி. ஸோ ஆல்ஃபா யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி. எழுத முடியுது இல்லைங்களா? இதுதான் கான்செப்ட். ஆட் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணி ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி, x1, x2, y1, y2. இது அடிஷனில் பிரித்து எழுதிக்கிறோம். இந்த அடிஷனை என்ன பண்ணிக்கிறோம்னா பிரித்து எழுதிக்கிறோம். கிளியராக புரியுதுங்களா? கிளியர். x1 ப்ளஸ் y1
x2 plus y2 x1 alpha multiply பண்ணால் alpha x1 plus y1 alpha x2 plus y2 இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் uv தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் அப்போ x1 இங்கே இருக்குன்னா y1 இங்கே இருந்துருக்கணும் அப்போ x1 y1 பிரிச்சுக்கிறோம் x2 இங்கே இருக்குன்னா x2 இங்கே இருந்துருக்கணும் y2 செகண்ட் கோஆர்டினேட்டில் இருந்துருக்கணும் x2 y2 x1 y1 plus x2 y2 இங்கே போச்சுங்களா கிளியராக புரியுதுங்களா ஸோ இதான் மாற்றி எழுதி இதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டோம் கிளியராக புரியுதுங்களா ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி அப்படின்னு இருக்குது ஆல்ஃபா வி கிளியராக புரியுதுங்களா கிளியர் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது ஒரு ஸ்கேலராக மாறிடும் அந்த ஸ்கேலரோட வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு யூ இது எல்லாமே நேச்சுரல் ஆப்வியஸ் ஸ்கேலர் ரெண்டு ஸ்கேலரை மல்டிப்ளை பண்ணி ஒரு வெக்டரோட மல்டிப்ளை பண்ணோம்னா அது எதுக்கு ஈக்குவல் அந்த ஸ்கேலரை ஒவ்வொருத்தரையும் யூவால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இல்லைங்களா காமனாக வெளியெடுத்து பண்ணுறோம் ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வி சே தட் R cross R is a vector space over the field R under the usual addition and multiplications. Clear ஆகுதுங்களா அப்போ இது என்ன ஆகுது வெக்டர் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகுது வெக்டர் ஸ்பேஸாக ஆக்ட் ஆகுது கிளியர் ஆகுங்களா அடுத்தது எக்ஸாம்பிள் 2 பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனோம்னா இது எல்லாமே என்னது உங்களுக்கு போட்டு காமிச்சாச்சு போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா R cross R is a act as a vector space over the field of R over the field of R. In simple சொல்லணும்னா let C be a vector space. Second example என்ன சொல்லலாம் C be a vector space over the field F. C be a vector space over the field F. இது வெக்டர் ஸ்பேஸ் வெக்டர் கொண்டு எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் ஸ்கேலரை எஃப்லேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வெக்டர் ஸ்பேஸ்னால் என்ன வெக்டர் ஸ்பேஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் கிளியராக புரியுதுங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்த என்னென்னு பார்க்க போகணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அடுத்த சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் பார்க்குறோம் சம் இம்பார்ட்டன்ட் properties of vector space. Some important properties of vector space. Adin paaka porom. Adha first enna let V be the vector space over the field F as usual. Let V be a vector space over the field F and எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஜீரோ வெக்டர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் ஃபார் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அடுத்தது 0 இன்ட்டு வி 0 ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி அதாவது இது வெக்டர் ஜீரோ வெக்டரோட எந்த ஸ்கேலர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 அடுத்து ஸ்கேலர் 0 எடுத்துக்கிறோம் ஸ்கேலர் 0 எடுத்துக்கிட்டு எந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 புரியுதுங்களா எந்த வெக்டரோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா வி இல்லைங்களா ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா ரிசல்ட்டில் மைனஸ் வரும் அவ்வளோதான் விஷயம் ஆல்ஃபா இன்ட்டு பி ரிசல்ட்டில் மைனஸ் வந்துடும் ஸோ மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு வி ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா வி அடுத்து டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் ஆல்ஃபா வி ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தென் either
alpha equal to 0 or v equal to 0. alpha 0 இருக்கும் அல்லது v 0 ஆக இருக்கும். எப்படி நம்ம இன்டர்வல் டொமைனில் வித்தவுட் ஜீரோ டிவைசர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ ஆல்ஃபா v equal to 0, then either alpha equal to 0 or v equal to 0. So these are the main important properties of the vector space. It is obvious also, trivial case. 0 into v நாலோ, v into 0 நாலோ, minus alpha into v நாலோ, alpha v equal to 0 நாலோ, it is all an obvious case. ஓகேங்களா? இதுக்கு நமக்கு தனியாக எதுவும் ப்ரிப்பரேஷன் ஆர் ப்ரூஃப் எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா? திஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம பார்க்கும் போதும் குரூப் பார்த்தோம், சப் குரூப் பார்த்தோம், அடுத்த ரிங் பார்த்தோம், சப் ரிங் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ என்ன பார்க்க போகிறோம், வெக்டர் ஸ்பேஸ் பார்த்துட்டோம், சப்ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயுமே அந்த சப்டிவிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அடுத்து என்னன்னா சப்ஸ்பேஸ். சப்ஸ்பேஸ்னா என்ன? சப்ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரைட் த டெஃபினிஷன். லெட் V be the vector space as usual. Let V be a vector space. Let V be a vector space over the field F. Over the field F. Over the field F, a non-empty set. A non-empty. என்ன எடுத்துக்கிறோம்? A non-empty subset of a non-empty subset of a vector space V. A non-empty subset of a vector space V is called a subspace. Is called a subspace. Is called a subspace of V if என்ன கண்டிஷனிங் வரும்? if நான் எடுத்துக்கிறோம் a non-empty subset of a vector space V is called a subspace of V ஆக இருக்கிறது அப்படின்னா, a non-empty subset இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா Wன்னு எடுத்துக்கலாம் of a vector space V is called a subspace of V if என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்? ஒன்றும் கிடையாது. if W itself என்னவா இருக்குதுங்க? if W itself is a vector space, if W itself is act as a vector space under the same operation of under the operation of V. என்னங்க சொல்கிறாங்க? ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, அதில் டபிள்யூன்றது இதோடைய சஸ்பேஸாக இருக்கணும். அப்போ இது டபிள்யூன்றது சஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? W itself is acting as a vector space. W itself is acting as a vector space under the same operation of V. Under the same operation of V, then W is said to be subspace. கிளியராக முடிஞ்சிடுச்சிங்களா? அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சஸ்பேஸ்க்குறான கண்டிஷன் எது சஸ்பேஸாக இருக்கும் கொடுக்கப்பட்ட வெக்டர் ஸ்பேஸுக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இப்போ எல்லாத்துக்கும் வெக்டர் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், வெக்டர் ஸ்பேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன தெரிஞ்சிருக்கோம், சஸ்பேஸ்னால் இப்போ என்ன தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி
அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.